எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். சாயங்கால நேரத்தில் நம்ம எல்லாருக்குமே ஒரு சின்ன பசி வருங்க. ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்னு தோணும். ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக் ரெசிபி செஞ்சு கட்ட போகிறேன். இதுக்கு நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் தேவையில்லை. இது ஒரு 10 நிமிஷத்தில் நீங்கள் செய்யலாம். இது கார்ன்ஃப்ளேக்ஸ் மிக்ஸ்சர். ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கார்ன்ஃப்ளேக்ஸ் மிக்ஸ்சருக்கு தேவையான பொருட்களை கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஊற்றி ஒவ்வொன்றா வறுக்க போகிறேன். முதல்ல 1/4 கப் உடைச்ச கடலை போடுங்க. இதை நல்லா வறுத்து நல்ல பொன்னிறமானதும் எடுத்துருங்க. கொஞ்சம் நெய் ஊற்றி 1/4 கப் முந்திரி பருப்பை வறுத்துக்கோங்க. முந்திரியை போட்ட பிறகு நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. முந்திரியை நல்லா வறுத்தாச்சு. இது எடுத்து வச்சுட்டு இன்னொரு டீஸ்பூன் நெய் ஊற்றுங்க. அடுத்து 1/4 கப் வேர்க்கடலை. இப்போ இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் வறுத்த வேர்க்கடலை இல்லைனா வறுக்காத வேர்க்கடலை ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் மிக்சரில் போடுறதுக்கு முன்னாடி ரெண்டுமே லேசாக வறுத்து தான் யூஸ் பண்ணணும். அடுத்து 1/4 கப் உலர்ந்த திராட்சையை போட்டு வருங்க. இது கோல்டன் வெரைட்டி திராட்சை. உங்ககிட்ட எந்த திராட்சை இருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். திராட்சை உப்பினதும் எடுத்துருங்க. அடுத்து கொஞ்சம் கருவேப்பிலை வறுத்துக்கோங்க. இது ஆப்ஷனல். ஃப்ளேவர் பிடிக்கும்னா சேர்த்துக்கோங்க. கடைசியாக 2 கப் கார்ன்ஃப்ளேக்ஸ் வறுக்கணும். இது இனிப்பு இல்லாத பிளெயின் கார்ன்ஃப்ளேக்ஸ். இந்த வெரைட்டி கடைகளில் கிடைக்கும். இதை 2-3 நிமிஷத்துக்கு ரோஸ்ட் பண்ணுங்க. கார்ன்ஃப்ளேக்ஸ் பொன்னிறமானதும் இதில் வறுத்த உடைச்ச கடலை, முந்திரி பருப்பு, வேர்க்கடலை, திராட்சை போடுங்க. இன்னொரு நிமிஷம் எல்லாத்தையும் ஒன்றா வருங்க. அடுத்து இதில் மசாலாத்தூள் சேர்க்கணும். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், உங்களுக்கு விருப்பமான அளவு மிளகாய்த்தூள், உப்பு தேவையான அளவு, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 டீஸ்பூன் பொடி பண்ண வெள்ளை சர்க்கரை. வெள்ளை சர்க்கரைக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை பயன்படுத்தலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. கடைசியாக கொஞ்சம் நெய் ஊற்றி கலந்து விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான கிறிஸ்பி கிரன்ச்சி கார்ன்ஃப்ளேக்ஸ் மிக்ஸ்சர் ரெடியாக இருக்குது. நல்லா ஆறுனதும் ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணுங்கள். கிறிஸ்பியான கிரன்ச்சியான கார்ன்ஃப்ளேக்ஸ் மிக்ஸ்சர் எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க. இது செஞ்ச உடனே கொஞ்சம் ஆற விட்டு ஒரு ஏர்டைட் ஜாரில் போட்டு வச்சிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஈவினிங் டீ டைமுக்கு ரொம்ப நல்ல ஒரு ஸ்நாக் இது. ஸோ கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணி ரசித்து சாப்பிடுங்க.